Hey guys, ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, இப்போ டேட்டா விஷுவலைசேஷனுக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படிங்கிறது. யூ டெல் மீ, யூ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் டேட்டா அனாலிசிஸ் ஃபார் quite some time, right? What are the types of data there are there? Structured, semi-structured. அதெல்லாம் ஓகே விட்டுருங்க. டேட்டால நம்ம டேட்டா டைப்ஸ், ஸோ இப்போ டேட்டா எடுத்துட்டோம், உள்ள கொண்டாட்டோம், டேட்டா வந்து நீங்க அனலைஸ் பண்றீங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா? இன்டிஜர் டேட்டா இருக்கும், அப்படி ஸ்ட்ரிங் இருக்கும், கேட்டகரிக்கல் டேட்டா. இன்டிஜர் டேட்டா, ஸ்ட்ரிங் டேட்டா அப்படி அதெல்லாம் வந்து வேற. அதை எப்படி சொல்லுவீங்க? அது டேட்டா டைப்ஸ். இன்டிஜர் டேட்டா அப்படிங்கிறது நியூமரிக்கல் டேட்டா. ஓகே, யா. ஸ்டார்ட் டாக்கிங் இன் டேட்டா சயின்ஸ் டர்ம்ஸ். இண்டிவிஜுவல் டேட்டா, இன்டிஜர் டேட்டா, இதெல்லாம் வந்து நியூமரிக்கல் டேட்டா. கேட்டகரிக்கல் டேட்டால என்ன இருக்கும்? கேட்டகரிக்கல் டேட்டால வந்து பூலியன் வேல்யூஸ் இருக்கும். சரி, வேற டெக்ஸ்ட் கேட்டகரைசேஷன் இருக்கும். வாட் இஸ் கேட்டகரி ஆக்சுவலி? கேட்டகரினா ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா, அதாவது டைப்ஸ் பிரிக்க முடியும், மெஷர் பண்ண முடியாது. வாட் இஸ் குவாலிட்டேட்டிவ்? குவாலிட்டேட்டிவ்னா எப்படி சொல்றது? வாட் இஸ் குவான்டிடேட்டிவ்? Quantitative is measurable, like height, weight. Anything that can be used to measure, anything that can be measured with an instrument, that is quantitative. Yes. What is qualitative? Differentiation types and the mari da qualitative. Anything that can be measured only through observations. Observation, yeah. சரியா, நீங்க வாயால சொல்லலாம் அவ்வளவுதான், அதை மெஷர்லாம் பண்ண முடியாது. Yes, you can observe and you can not do an experiment, இல்லையா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமே, குவாலிட்டேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம், பட் யூ கான்ட் மெஷர் இட் யூசிங் அ டிவைஸ். எஸ். சரி, இப்போ அடுத்தது நியூமரிக்கல் டேட்டா. நியூமரிக்கல் டேட்டா எதில் வரும்? நியூமரிக்கல் டேட்டா வந்து குவான்டிடேட்டிவ்ல வரும் சார். அதாவது சரி, ஓகே. இப்போ குவாலிட்டேட்டிவ், அதாவது கேட்டகரிக்கல் டேட்டாவில் என்ன டைப்ஸ் இருக்குது? கேட்டகரிக்கல் டேட்டால டைப்ஸ் நாமினல், ஆர்டினல். நாமினல், ஆர்டினல். நாமினல்னா ஆர்டர்ஸ் இருக்காது, டைப்ஸா பிரிக்கலாம். இது வந்து ஆர்டர் பண்ணலாம், ரேங்க் பண்ணலாம். அதாவது ஆர்டினல்னா யூ வில் ஹேவ் டு ரேங்க் அந்த சீக்வென்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரேங்கிங் பை ஆர்டர். அந்த ஒரு ரேங்கிங் இது வந்து இட் வில் ப்ளே a major ரோல். இதுதான் வந்து நம்மளுடைய டேட்டாவோட பேசிக் டைப்ஸ், ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஒரு டேட்டா செட் வரும்போது அந்த டேட்டாவை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும் இது வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா, இதுக்கு நம்ம வந்து என்ன கிராஃப் போட போகிறோன்றது, ரைட்டா? லெட் மீ ஜஸ்ட் ஆஸ்க் அ கொஸ்டின். யூ ஹாவ் அ பாப்புலேஷன் விச் இஸ் டிவைடட் பேஸ்ட் ஆன் கண்ட்ரி. ஓகே, ஓகே. என்ன கிராஃப் போடுவீங்க? வாட் கேட்டகரி ஆஃப் திஸ், வாட் கேட்டகரி இஸ் திஸ்? Country means yeah, this is country is a category, different country. The map la pota better இருக்கும், country wise sale. But I don't want the details. So okay, country wise sale, how do you put it in the map? In what representation does it give? It gives which country region has more sales, something like that. Okay, map data is a bit advanced one. Yeah, it's usually we use Tableau. In Python we never used map. See, பேசிக்கா இந்த மாதிரி வந்து கேட்டகரிக்கல் டேட்டா வந்து அதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. ஓகே, யூ கேன் கோ ஃபார் பார் பிளாட்.
பார் சார்ட்டு, கவுண்ட் சார்ட்டு, பாக்ஸ் பிளாட்டு, என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சில பேசிக் இது இருக்கு. கேட்டகரிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கறதுக்கு மோஸ்ட்லி வந்து பார் சார்ட் வேற வேற டிஃபரண்ட் டைப்ஸ்க்கு என்னென்ன வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏஜ் வந்து கேட்டகரி 0 to 100 ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எந்தெந்த ஏஜ் கேட்டகரி எவ்வளோ இருக்குன்னு இருக்கா யூஸ் டு புட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஹிஸ்டோகிராம் சார்ட் மாதிரி போட்டு. வாட் இஸ் ஹிஸ்டோகிராம்? ஹிஸ்டோகிராம் பேசிக்கலி ஸோ ஒன் வேரியபிளோட அதோட என்னென்ன டேட்டா பாயிண்ட்ஸ் எங்கெங்க இருக்கு. ஹிஸ்டோகிராம் இஸ் a frequency distribution. என்ன சார்? It's a frequency distribution. எஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்றத ஸோ ஹிஸ்டோகிராம் அப்படியே நீங்கள் ப்ராபபிலிட்டி வச்சு மார்க் பண்ணீங்கன்னா தட் இஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பிடிஎஃப். ஓகே. உங்களுடைய பெல் கர்வ் அதில் தான் சார் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து ஸ்கியூடா இல்லை ஒரே மாதிரி எப்படி இருக்குன்றது ஒரு சில வேரியபிள் ரொம்ப இந்த வேரியபிளில் வந்து கண்டுபிடிப்போம் சார். ரைட்டா? So everything is interconnected, so you have to have a knowledge. So that's why we are taking this path. ஒன்று இது தேவை அடுத்த ஸ்டெப் போகிறது இந்த தேவை அப்படின்றதுனால தான் we are taking this path. Okay. சரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு எக்ஸல் ஃபைல் எடுக்க போகிறோம். we are just going to play around with this Seaborn. Okay sir. இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு சார்ட்டையும் நம்ம வந்து டீப்பாக போகிறது கிடையாது. பட் வி ஆர் கோயிங் டு சி வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் தட் ஆர் தேர் இன் Seaborn. ஓகே, நீங்கள் ஒரு கிராஃப் எப்படி எடுக்கலாம், கிராஃப் எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஓரியன்டேஷன்லேயே வி ஆர் கோயிங் டு டூ. ஓகே. ஸோ இதுக்காக நாம் வந்து எப்போ யூஸ் பண்ண இந்த சூப்பர் ஸ்டோர் எக்ஸல்எஸ் இந்த இதே நாம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஆட் இட். Do you have these files? இந்த ஃபைலோட ஆக்சஸ் எல்லாம் இருக்கா? நீங்கள் வந்து are you tracking this? இது எங்க ஆக்சஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னோட GitHubல தான் இருக்கும். ஓகே, உங்க GitHub நான் வந்து இன்னும் பார்க்கல ஆக்சுவலா. Are you practicing? எஸ் சார், நான் வந்து இன்னைக்கு இப்போ ரெக்யர்மெண்ட்ஸ் இப்போ வந்து பைத்தான் தான். இது கூட ராஃபிள் சார்ட் அப்புறம் நீங்க யூஸ் பண்ண சொல்லி கொடுத்த 2-3 கான்செப்ட் ரொம்ப அந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதாவது 2 டைமென்ஷனல் அரே டாட் ப்ராடக்ட்ல தான் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆனா மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் டைரக்டா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணியே டைரக்டா பண்ணலாம். ஈவன் தி ஷேப் இஸ் டிஃபரண்ட். சூப்பர் ஸ்டோர் எக்ஸல் link. So you have to practice, okay? Only when you practice you will be able to do it. Na solli kudukku in 1 hour la you won't get anything, and everything you need it's here in my GitHub profile. Oh, okay. I didn't check the GitHub, but na notes வச்சு actually ஆனா கேட்கணும்னு இருந்தேன் இது எங்க இருக்கு அப்படின்றது. நான் கூட யூடியூப்ல இருக்கு நினைச்சேன். யூடியூப்ல இல்ல, யூடியூப்லயுமே இருக்குனே. லிங்க்ஸ்ல நான் லிங்க் ஆட் பண்ணல. ஓகே டைம் இல்லை, அவ்வளோதான். சுற்றி GitHub ப்ரொஃபைல் லிங்க் நான் உங்க இதுல பார்த்தேன். லிங்க்டின் மத்ததெல்லாம் இருந்தது, GitHub மட்டும் அது இல்ல. நான் பார்த்தேன். ஆட் பண்ணனும். எனக்கு அது என்ன சொல்றது, யாராவது ஒருத்தர் இருந்தா அதை வந்து மெயின்டைன் பண்ணாதான் நம்மளால தனியா எல்லா வேலையும் பார்க்கிறது கஷ்டம். இட்ஸ் டூ மச். இதே நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்னு ஒரு டேட்டா செட் இருக்கு. just gathering all the data sets. Supermarket. சரி, ஓகே.
நாம் இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டோர் அண்ட் சூப்பர் மார்க்கெட் இந்த ரெண்டையும் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சூப்பர் மார்க்கெட்டு இதோடைய பப்ளிக் லிங்க்கு. ஸோ பேசிக்காக பிளான் என்ன அப்படின்னா, eventually we will just gather everything and create one LMS. Okay. So அதனால் வந்து anyone who wants to learn, they can just come over here, just go through that and they'll have all the codes and other details. அதான் eventual plan. ஓகே, ஸோ இதுக்காக நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், பாண்டாஸ் எடுத்துக்கோம், நம்பை எடுத்துக்கோம், மேட்ப்ளாட்லிப் அண்ட் சீபார்ன் இந்த ரெண்டுமே எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் மேட்ப்ளாட்லிப் டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. சின்ஸ் Seaborn is built on top of Matplotlib and it has more advanced features, நாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. But pandas and numpy, obviously you have to read the data from somewhere, right? So read the data read பண்ணுறதுக்கு pandas. இன்றைக்கி நம்ம numpy அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், but eventually we will have to use numpy. Okay, so data set read பண்ணுறதுக்கு what is the pd.csv or excel read pd.read excel underscore excel. ஓகே, ஃபைல் நேம் read excel. நாம் வந்து இங்கே சூப்பர் ஸ்டோர் அப்படின்ற இந்த இதை வச்சுருக்கோம். சரியா, df.head. ஓகே, ஸோ இந்த df.headன்றது என்ன பண்ணும், df first 5 rows and good. சரியா, so just gives you the first 5 rows. Okay, and இப்போ நம்மளுடைய விஷுவலைசேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னாடி விஷுவலைசேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேட்டா கிளீனிங் எல்லாம் முடிச்சிருக்கோம். ஓகே, we would have done the cleanings and analysis அதுக்கப்புறம் தான் விஷுவலைசேஷன், ரைட்? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேட்டா குவாலிட்டி, டேட்டா கிளீனிங் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங். நம்ம வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் முடிச்சிருக்கோம். டேட்டா ஸ்கியூனஸ் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும், இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் டேட்டா விஷுவலைஸ் பண்ணுவோம். இல்லைனா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா டேட்டா விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். பட் எந்த ஒரு கேஸ்லையுமே இடிஐ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் டு clean the data. Make sure. So we are assuming the data which we have is clean. Okay sir. Right? Okay, so இப்போ நான் இதில் வந்து காலம்ஸ் மட்டும் நான் வந்து எடுக்கிறேன். ஓகே, columns df.shape. ஓகே, df1.columns ஷேப்ஸ் கொடுத்தீங்கன்னா ஷேப் கொடுத்த டைம் எவ்வளோ காலம் எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு. ஸோ இது ஜஸ்ட் df1 ஷேப் தானே? ஆமாம், df ஷேப் வந்து வராது சார், அது இது பிராக்கெட்ஸ் வராது. வருது. ஐ திங்க் திருப்பி ரன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். df1.df. ஸோ நம்மளோட இந்த ரோவில் வந்து 9994 ரோஸும் 21 காலம்ஸும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன வேணும்னா df1.describe அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டு அனலைசிஸ் வரும். ஓகே, கவுண்ட் என்ன, மினிமம், மேக்ஸிமம், ஒவ்வொரு இதுக்குமே உங்களுக்கு வந்து வில் கெட் ஆல். ஓகே, ஸோ எல்லாம் நமக்கு காலம்ஸை மட்டும் தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். பிகாஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்ன காலம் அண்ட் வந்து இந்த காலம்க்கு நம்ம என்ன மாதிரி கிராஃப் போடணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மோஸ்ட்லி டிஸ்கஷன் ஆகும். ஸோ df1.columns அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லிஸ்ட்டாக வந்துடும். ரைட், ஸோ இது ஃபுல்லாகவே காலம்ஸ். இந்த இதில் கூட காலம். ஸோ இப்போது சைஸ் கொடுக்கலாமா? சைஸ் சொல்லலாமா? என்ன சைஸ் டைரக்டா காலம் சைஸ். சரி, ஓகே, நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்துட்டோம் 21. ஸோ தட் இஸ் த நம்பர் ஆஃப் காலம்ஸ்.
சரி, இப்போ இதில் வந்து we have to split whether it is a categorical or numerical. Okay, so now you can tell me இதில் எந்த காலம்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து மேப் போட்டால் கிராஃப் போட்டால் ஒரு மீனிங்ஃபுல் ஆன்சர் வரும். You have these values, right? You have to tell me of these எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மீனிங்ஃபுல் டேட்டா போட்டு எடுக்க முடியும். மீனிங்ஃபுல் விஷுவலைசேஷன் மீனிங்ஃபுல்லாக நீங்கள் பண்ணால் ப்ராடக்ட் நேமும் சேல்ஸ் போட்டா ப்ராடக்ட் ஈச் ப்ராடக்ட் எவ்வளவு சேல்ஸ் இதுல எதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேண்டாம்னு முடிவு பண்ணலாம். ஓகே, கஸ்டமர் நேம், ரோ ஐடி, ஆர்டர் ஐடி அதெல்லாம் தேவையில்லை சார். இதெல்லாம் தேவையில்லை. கரெக்டா? ஏன் தேவையில்லை? ஜஸ்ட் யூனிக் ஆர்டர், யூனிக் நம்பர் டு ஐடென்டிஃபை ஈச். ஓகே, இந்த நம்பருக்கு நம்ம இப்போ கிராஃப் போட்டா என்ன ஆகும்? இது வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர்ல தான் இருக்கு சார் இந்த ரெண்டு நம்பரும். So doesn't make any sense. ரைட்டா? இப்போ என்ன மாதிரி டைம்ல நீங்க கிராஃப் போடுவீங்க? மோஸ்ட்லி நமக்கு அந்த அந்த டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது போடுவோம். இல்லாட்டி ரெண்டு வேரியபிளும் இந்த வேரியபிளும் அந்த வேரியபிளும் ஒரு ஆர்டர் டேட்ல அந்த எத்தனை ப்ராடக்ட் என்னன்னைக்கு சேல்ஸ் ஆயிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி போடும்போது பேசிக்கலி யூ ஆர் ட்ரைங் டு என்ன சொல்றது, ஃபிகர் அவுட் அ ட்ரெண்ட். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் கொடுக்குறது தான் வந்து ஒரு விஷுவலைசேஷன். டேட்டா உங்கள் டேட்டாலேருந்து நீங்கள் இன்சைட் எடுக்க ட்ரை பண்ணீங்க. அண்ட் தட் இன்சைட் இஸ் சம்திங் யூ டோன்ட் நோ. தெரிஞ்ச இன்சைட்டே பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ரைட்? ஸோ திஸ் ரோ ஐடி, ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி இதெல்லாம் வந்து மிஷின் ஜென்ரேட்டட், விச் மீன்ஸ் ஒரு டெவலப்பர் நீ இதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்ச ஒரு இது. You don't have to do visualization on that. It wouldn't make sense. 1,00,000 ரெக்கார்டு இருக்குன்னா 1,00,000 ரெக்கார்டுக்கு நீங்கள் ஒரு கிராஃப் போடுறீங்க அப்படின்னா there should be some way that graph is able to consolidate the data and show it to you. இப்போ இந்த இப்போ நம்மகிட்ட கூட 9,994 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ரோ ஐடி யூனிக்காக இருக்கும். You put a bar graph, it will have 9,994 bars with just one entry. ஆமா சார், அது சும்மா அந்த இது it doesn't make any sense. ஸோ அதனால் உங்களுக்கு ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி இந்த மாதிரி ஐடிஸ் எல்லாம் வந்து விஷுவலைசேஷனுக்கு யூஸ் ஆகாது. ஓகே, வேற எது யூஸ் ஆகாது உங்களுக்கு? கஸ்டமர் நேம் பெருசாக யூஸ் பண்ண முடியும் சார். கஸ்டமர் நேம் ஓகே டசன்ட் மேக் மச் சென்ஸ். அதுவுமே ஆல்மோஸ்ட் யூனிக்காக தான் இருக்கும். வேற கஸ்டமர் நேம் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, வேற segment, country, city, postal code, region, product categories, category products. மற்றது எல்லாமே ஷிப் மோட் தேவை இருக்காது சார். ஷிப் மோட் தேவை இருக்காது. யூஸ் பண்ணலாமா தெரியல சார். ஷிப் மோட் வந்து how many days shipped தேவை இருக்காதுன்றது நாம அப்படி டக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இப்போ ஆர்டர் ஐடி எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க அது மாதிரி ஷிப் மோட் யூ கான்ட். Okay. What if I want to understand which shipping mode is profitable for me? Yeah, yes. Which is a fastest delivery mode. Which is having more response from the customer. See, adan you can eliminate certain things just by looking at it. Okay. Right? If customer ID, customer name, order ID, row ID doesn't make sense to anyone. ஓகே, கஸ்டமர் நேம்லாம் வந்து என்ன நல்லா பார்த்தா இப்போ நீங்கள் வந்து ஒரு 1,00,000 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனோஜன் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அகல்யான்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் அதோட கேட்டகரைசேஷன். அண்ட் இட் வுடன்ட் மேக் எனி சென்ஸ். யாராவது வந்து அகல்யான்ற பேர் இருக்கவங்க எத்தனை பேர் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறது கிடையாது. ரைட்டா? ஆனால் ஷிப்பிங் மோடு ஓகே, இந்த ரீஜனில் இருக்கவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இந்தந்த ஷிப்பிங் மோட்ஸ் இருக்குது. இதில் எதை அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க? மோஸ்ட் ஃபேவர்ட் ஷிப்பிங் மோட் ஃபாஸ்ட் டெலிவரியா, இல்லை வந்து இது நார்மல் டெலிவரியா, இல்லை வந்து அவங்க ஃப்ளைட்டில் போட்டு பண்ணுறதா, இல்லை ஸோ விச்எவர் அந்த இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூ வில் நீட். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் என்ன சொல்கிறது, யுவர் ரெக்குயர்மெண்ட். சரி வாங்க, இப்போ இதில் வந்து ஐ வாண்ட் யூ டு டிஃபரன்ஷியேட் த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். ஓகே சார். Order date, it is qualitative. Order date qualitative.
அதான் சார் தெரியல. கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஆர்டர் டேட். டேட் You can find the difference between two dates. there are 2 dates, yeah. It's a numeric data now. So Numerical data. yeah sir, it's No. quantitative. Yeah. Again, you can group your records based on your order date. Yes sir. அப்ப அது குவாலிட்டேட்டிவ் தானே? ஆனா ஆர்டர் பண்ணலாம்ல டேட் வைஸ். குரூப் பண்ணலாம்ல. குரூப்பும் பண்ணலாம், ஆர்டரும் பண்ணலாம். அப்ப நாமினல் ஆர்டினல்ல வருமா சார்? See, இதை வந்து என்ன சொல்றது, நீங்கள் again it depends on your, it depends on the use case you are taking. எனக்கு வந்து ஒரு குவார்ட்டரோட சேல்ஸ் மட்டும் எடுத்து கொடு அப்படின்னு கேட்டால் that becomes a categorical. ஓகே. மோஸ்ட்லி ஆர்டர் டேட் வந்து கேட்டகரிக்கல்ல தான் ஆகும். ஓகே ஓகே. ஜெனரலா வந்து கேட்டகரிக்கல், அதாவது குவாலிட்டேட்டிவ்ல தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனா மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ரொம்ப ரேர் டு ரேர் கேசஸ்ல தான் வந்து அது வந்து அப்படியுமே நம்ம நியூமரிக்கலாக கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் மேக்ஸிமம் டேட்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு இந்த குவார்ட்டரில் உள்ளது, இந்த டேட் ரேஞ்சில் உள்ள இன்சைட்ஸ், யூ வில் யூஸ் திஸ் டு பக்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ நார்மலாக வந்து discrete values. So what is continuous value, what is discrete value? கண்டினியூஸ்னா the curve வந்து அப்படியே கண்டினியூஸா தனித்தனி பாக்ஸா பக்கெட்டா போடாம அந்த வேல்யூ இப்போ பாயிண்ட் ரேஞ்சிலே கண்டினியூஸா வரும் சார். ஸோ டிஸ்கிரீட்னா இப்போ ஆர்டர் டேட் வந்து நீங்கள் மந்த் வைஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் பண்ணிங்கன்னா அந்த மந்த்துக்கான பர்டிகுலர் சேல்ஸ் ட்ரெண்ட் காட்டாது, ஜென்ரலாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி காட்டும். இது கண்டினியூஸ் போட்டிங்கன்னா மேலே ஏறுறது இறங்குறது எல்லாமே தெரியும். ஸோ கண்டினியூஸ் வேல்யூ வந்து நீங்கள் டிஸ்கிரீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த யூஸ் திஸ் கான்செப்ட் கால் பக்கெட்டிங். ஓகே. கண்டினியூஸ் வேல்யூவாகவே இருக்கும். இப்போ டேட்லாம் வந்து நீங்கள் ட்ரெண்ட் எடுக்கலாம். எஸ். ஓகே, இயர்லி சேல்ஸ் டேட் வைஸ் ட்ரெண்டு போட்டிங்கன்னா ட்ரெண்ட் லைன் வரும். பட் அதை நீங்கள் வந்து டிஸ்கிரீட் வேல்யூவை மாற்றுறதுக்கு யூ வில் கோ ஃபார் திஸ் பக்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 1000 பேரோட ஹைட் எடுக்கிறீங்க, இல்லை ஹைட்லாம் என்ன இருக்கும், 150, 155, 155.6, 155.7, 160.5 அந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இதை என்ன பண்ணுவீங்க, ஓகே 150லேருந்து 155 ஒரு பக்கெட்டாக எடுத்துக்கோ, 155லேருந்து 160 ஒரு பக்கெட்டாக எடுத்துக்கோ. அதை வச்சுட்டு யூ வில் கோ ஃபார் திஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். உங்கள் பார் பிளாட்டில் வந்து நீங்கள் போடும்போது நார்மலாக போட்டிங்க அப்படின்னா யூ வில் சே 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பக்கெட்டிங் போட்டிங்கன்னா ரேஞ்ச் வச்சு போடுவீங்க, 10 to 20, 21 to 30 அது மாதிரி ரேஞ்ச் வச்சு போடுவீங்க. ஸோ திஸ் இஸ் பக்கெட்டிங். நார்மலாக உங்களுடைய இந்த டேட் வேல்யூஸ் எல்லாம் வந்து பக்கெட்டிங் தான் யூஸ் ஆகும். டைரெக்டாக நீங்கள் வந்து அனாலிட்டிக்கல் எடுத்து பண்ணுறது நடக்காது. ஸோ ஈவன் இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் இன்டு நியூமரிக்கல் வேல்யூ, யூ வில் அசைன் அ வேல்யூ அண்ட் தென் கன்வெர்ட் இட். டைரெக்டாக ஆர்டர் வந்தாலே இட்ஸ் 90% அனாலிசிஸ் நான் பார்த்த வரைக்கும் குவாலிட்டேட்டிவ் தான். யூ கேன் சே 95%. சரியா? குவான்டிடேட்டிவாக டேட்டா வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் வெரி ரேர், நான் பார்த்ததில்லை. ஓகே, அதே தான் வந்து ஷிப் டேட் இஸ் ஷிப் டேட். இது வந்து தேவையா? ஆர்டர் டேட் ஒன்று இருக்குது, ஷிப் டேட் ஒன்று இருக்குது. வாட் இன்சைட் யூ கேன் பிரிங் அவுட் ஆஃப் திஸ்? Order date, the customer order. Ship date is when the actually the order is shipped, started shipped. What insight can you take out of this? What kind of insights? அந்த கேப் பார்க்கலாம் சார், ஆர்டர் டேட்க்கும் ஷிப் டேட்க்கும். எக்ஸாக்ட்லி, எவ்வளோ டைம் இருக்குது, வேர் இஸ் திஸ் டிலே ஹேப்பனிங், கேன் வி ஸ்பீட் அப் திஸ் ப்ராசஸ், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி. ஸோ 2 டேட் வருது அப்படின்னா டசன்ட் மீன் தே வி டோன்ட் நீட் தட். அதோடைய அந்த அதான் சொல்லல, most of the times 95% of the times dates வந்து used for bucketing, but there are scenarios where you can perform a numerical analysis and figure out. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் டேட், ஆர்டர் டேட்டுக்கும் ஷிப் டேட்டுக்கும், ஸோ நான் இந்த இந்த இதில் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 10 days ஆகுது. ஸோ தட் 10 is a numerical value which came out of the difference between these 2 dates. அந்த நேரத்துல அது குவான்டிடேட்டிவ் ஆயிடும். அதுல நம்ம வந்து ஆவரேஜா how many days ஆகுதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ ஆனா டேட்ல ஆவரேஜ் கண்டுபிடிக்க மாட்டீங்க. யூ வாண்ட் டு ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஷிப்பிங் டேட். நோ, ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ண அவுட்புட்டுக்கு யூ வில் கோ ஃபார் தி ஆவரேஜ். எஸ், ரைட்டா? ஸோ ஷிப்பிங் டேட் ஸ்டில் ஃபால்ஸ் அண்டர் குவாலிட்டேட்டிவ். ஓகே, பட் இதோடைய அந்த ப்ராசஸ்ட் அவுட்புட் வரும் இல்லையா, அது தட் வில் பி நியூமரிக்கல், குவான்டிடேட்டிவ். Okay, that is derived column from this layer.
ஓகே ரைட்டா? அது வந்து நம்ம லேட்டன்ட் ஃபீச்சர் பார்த்தோம்ல. லேட்டன்ட் ஃபீச்சர் ஞாபகம் இருக்கா? இல்லை சார், யோசிக்கணும். லேட்டன்ட் ஃபீச்சர் இப்போ தானே பார்த்தோம் அந்த மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷனில். நம்ம போய் மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷன் ஹையர் ஆர்டர் டு லோயர் ஆர்டர் எஸ் மேட்ரிக்ஸ் போட்டோமா, அந்த இது மூவி ஆமா போட்டு பிளாக் பஸ்டா இதுவா எந்த ஏஜ் இது ஏஜ் ஜெண்டரும் ஏஜும் மூவியோட ஜோனரும் பார்த்தோமா. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி வந்து 2 டைமென்ஷனல் ஆக்சஸ்ல போட்டோம்னு யூ ஷுட் ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். எஸ் சார், அது எல்லாமே கனெக்டட் டாட்ஸ் தான் ஆக்சுவலா. லைக் தட்ஸ் வாட் if you are missing the dot you won't be able to understand much. புரியுதா? இது again if you are missing that அந்த dot இல்ல அப்படின்னா again it becomes a college course. Yes sir, everything is interconnected. It's என்ன சொல்றது, it's a long process மாதிரி தான் இருக்கு. அதான் சொல்றேன். Okay, shipping mode again it's directly qualitative. grouping மட்டும் தான் நாம யூஸ் பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு. Customer ID we won't need it, customer name no need. Again segment categorical தான், categorical ரைட்டா. country வந்து categorical தான். city, postal code, region, country, state இது வரைக்கும் categorical தான். product ID and product ID தேவையில்லை. Product ID is something, see, most of the times IDs are something which is generated by us. Okay. We know what is there and IDs are going to be unique 90% of the time. But you can't say ID is not needed because product name வந்து different-ஆ இருக்கலாம், but ID வந்து product names வந்து unique-ஆ இருக்கும். So even without the product name you can use product ID to do all the categorization. Okay, that also acts as a category data. So இப்போ ஷாம்பு பாக்கெட்லேயே வைங்களா, கிளினிக் ப்ளஸ் 50 ml ஒரு ஐடி இருக்கும், கிளினிக் ப்ளஸ் 100 ml ஒரு ஐடி இருக்கும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் நேம்ஸ். ஸோ ஓகே, ஹியர்ஸ் த அதர் திங். எங்கெல்லாம் நமக்கு வந்து கேட்டகரைசேஷன் தேவையோ அங்கெல்லாம் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் த ஸ்ட்ரிங் வேல்யூ நேம் யூ கேன் கோ ஃபார் திஸ் ப்ராடக்ட் ஐடி, இந்த மாதிரி ஐடி. So this ID is actually a foreign key. Do you know what a foreign key is? Yes sir. It's act as a primary key in other table. Actors எல்லாம் கிடையாது. Master data, the relationship தெரியல. Sir, there is. What is a master data? Master data is the main that star schema and the first event table. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விட. சரி, வாட் இஸ் a star schema? அவ்வளவுதான் தெரியாது சார். எல்லாமே இன்டர்வியூல பார்த்தா நீங்க என்ன வாய்ப்பு கொடுக்குறீங்களோ அதுதான். ஓகே, நான் என்ன கேட்டேன், எல்லா என்ட்ரிஸ் ரெக்கார்ட் பண்ற ஒரு டேபிள் மாஸ்டர் டேபிள். எல்லா என்ட்ரிஸும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு டேபிளா? சரி, அப்போ மாஸ்டர் டேட்டா இல்லாம வேற என்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கு? மாஸ்டர் டேட்டா இஸ் கெஸ்ஸிங்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் அசைன் பண்ற டேட்டா மீன் மெயின் டேட்டா, அதாவது which has what to say ஃபர்ஸ்ட் டேபிள் கனெக்டட் இல்லாம ஃபர்ஸ்ட் வர டைமென்ஷன் டேபிள். இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அது என்னது? டைமென்ஷன். மாஸ்டர் டேட்டா இஸ் டைமென்ஷன் டேபிள். So what is the dimension table? Dimension table will have the in a categorical என்னென்ன கேட்டகரி இருக்குன்றத சப்டிவிஷன்ஸ்லாம் நியூமெரிக்கல் இருக்காதானே? நியூமெரிக்கல் இருக்கு சார், ஆனா நியூமெரிக்கல் இருக்கும் கரெக்ட்டா தெரியல. இதுதான். See, this is where, see, you saw the chain which went right. Yes sir. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், ஃபாரின் கீனா என்னன்னு கேட்டேன். இன்டர்வியூல போயிட்டு நாம பண்ணக்கூடிய மிஸ்டேக் இதுதான். நாம் வந்து ஓவரா ஸ்மார்ட்டா போறோம்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒன்று கொண்டு வருவோம், நமக்கு அது தெரியாது. ஒண்ணு நம்ம தெரிஞ்சதை கொண்டு வந்தா கூட பரவாயில்ல, அது தெரியாது. This is the controlling of interview. எல்லாமே தெரியும், ஆனா எது ஏன் பண்ணுதுன்னு தெரியாது. Controlling the scenario, அது controlling the conversation அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, ரொம்ப வருஷமா எனக்கும் தெரியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 120 இன்டர்வியூஸ் நான் ஃபெயில் ஆயிருக்கேன். After that failure I found out there is a way to control your interviewer's question. Okay. Right?
these these things which I am doing, right? This has come after like 10 years of experience and 120 interview failures in the first set of my career. 2012லேருந்து 2015க்குள்ளே நான் ஒரு 120 இன்டர்வியூஸ் ஃபெயில் ஆயிருக்கேன். ஓகே, பட் 2015க்கு அப்புறம் ஐ ஹவ் நெவர் ஃபெயில் அன் இன்டர்வியூ. ஸோ அந்த nuances என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? ஸோ ஐ வில் டெல் யூ வாட் இஸ் அ மாஸ்டர் டேட்டா. இது தெரிஞ்சுக்கணும்னா யூ ஷுட் நோ வாட் இஸ் அன் என்டிட்டி. வாட் இஸ் அன் என்டிட்டி? என்டிட்டினா everything, all this data, everything, right? What is it doing? Actually நம்ம ஒரு வெப்சைட்ல கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இங்க வந்து மறுபடியும் பாருங்க. இந்த வெப்சைட் forget about everything, come into the real daily life. ஓகே, இத பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த டேட்டா செட்டை பார்த்தா what are you understand? It's just as என்ன சொல் order date, ship date, ஒரு சூப்பர் மார்க்கெட் டேட்டா வாங்க. plain basic-ஆ இந்த ஷீட்டை பார்த்தா okay, you will get that only when you have this experience. Okay, just take one step back, forget about these column names, forget about everything. This is a superstore XLS. Okay, இந்த எக்ஸல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். What do you understand from this Excel? Take one step back. If you are able to tell this in plain English, that is what the answer is. What do you understand from this? Just a customer details with the products and sales. Simple. எவனோ ஒருத்தன் கொஞ்சம் ப்ராடக்டாக வாங்கியிருக்கான், அதோட இன்ட்ராக்ஷன், அவ்வளவுதான். This is what this sheet is telling you. Yes. இதுல entity எது? Each column. காலம்குள்ளே நம்ம போலாம். கஸ்டமர் வேற என்ன entity இருக்கு? ப்ராடக்ட். இந்த ரெண்டு தான் entity இருக்கு. Yes. இப்போ சொல்லுங்க டைமென்ஷன் டேபிள்னா என்ன? Which has entities like product and customer. தமிழ்ல சொல்லுங்க, என்டிட்டினா என்ன? Anything that represents a physical object, that's an entity. Oh, okay. Or a noun, simple thing, it's a noun. Oh, okay, noun. Okay. சரியா? அந்த நவுனை பத்தின டீடைல்ஸை மெயின்டைன் பண்றது எது? டைமென்ஷன் டேபிள். It doesn't matter it's a categorical data or numerical data. Okay. See, come to the basic level. நாம இதெல்லாம் அதான் சொல்றது. See, what happens is we get this fog before our eyes. Talking a lot in interview won't help. ஓகே, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ போகும்போது லைக் ஐ ஸ்பீக் ஆல் த டெக்னிக்கல் ஜார்கன்ஸ். என் வாயாலே எனக்கு ஊற்றுவாங்க. தே கீப் கோயிங் ஆன் பிரான்ச்சிங். கீப் தம் டு த பேசிக். Keep them to the basic, they won't be able to do much damage. Okay. இப்போ okay, let's have a small conversation. Okay. என்ன சாப்பிட்டீங்க? Meals. Meals சாப்பிட்டீங்க, ரைட். மீல்ஸுக்கு சைட் டிஷ் தொட்டுக்க? சாம்பார், ரசம். சரி, ஓகே. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்கே சாப்பிட்டீங்க? வீட்டில் தான் சாப்பிட்டீங்களா, கடையில் வாங்கி சாப்பிட்டீங்களா? வீட்டில். கான்வர்சேஷன் இப்படியே போதா? இப்போ சம்மந்தமே இல்லாமல் நான் உங்கள்கிட்ட வந்து டேட்டா சயின்ஸை பற்றி கேட்கணும்னா என்ன பண்ணணும்? ஐ ஹேவ் டு ஆஸ்க் யுவர் பெர்மிஷன் ஃபர்ஸ்ட். ஓகேப்பா, நம்ம டேட்டா சயின்ஸ் பற்றி பார்க்கலாமான்னு ஐ ஹேவ் டு ஆஸ்க் யுவர் பெர்மிஷன். தட்ஸ் வேர் த கண்ட்ரோல் கம்ஸ் டு யூ. ஓகே. இப்போ நான் கேட்டவனே என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டவொடனே 10 கிராம் கார்போஹைட்ரேட் 20 கிராம் ப்ரோட்டீன் சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க. டு ஐ ஹேவ் டு ஆஸ்க் பெர்மிஷன் ஃபார் தட்? Again, carbohydrates, can you give me the flow of carbohydrates, the composite structure of carbohydrates? உங்கள்கிட்ட நான் பெர்மிஷனே கேட்க வேண்டியது, நான் பாடு எடுத்துகிட்டு போய்டுவேன். அங்கேருந்து கான்வர்சேஷன் கம்ஸ் டு மீ.
கண்ட்ரோல் இருக்காது. Controlling interview பொறுத்த வரைக்கும் you have the capacity to control 70% of the time. Okay. If the interviewer is really smart, if they are like way experienced, you won't be able to control. Okay. இப்போ வந்து that's where the language comes into play. Actually என்ன அப்படின்னா என்னோட மேனேஜர், ஸோ மேனேஜர் நார்மலி ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனேஜருக்கு மேலே வந்து இன்ட்ராக்ட் பண்ணவே மாட்டோம். ஓகே, ஒரு ப்ராஜெக்டில் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஐ வாஸ் அசைன் டு ஒர்க் வித் திஸ் கை. ஹீ இஸ் ஹேவிங் அரௌண்ட் 25 years of experience. ஓகே, இப்படி இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்குது. ஹீ இஸ் சேயிங் ஒரு பட்டன், ஓகே, இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுற பட்டன் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த பேஜுக்கு போய் இங்கே நேவிகேட் பண்ணால் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீ செகண்ட் ஆஸ்கிங் இன்வாய்ஸ் பட்டன் எங்கே. நான் சொல்கிறேன் மறுபடியும் அந்த அங்கே ஏன் இருக்குது, நான் நேவிகேட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு. தேர்ட் டைம் ஹி ஆஸ்க், ஐ செட் த சேம் ஆன்சர். ஹீ செட், ஐ டோன்ட் கிவ் அ கிராப் வாட் யூ நோ, ஐ வாண்ட் தட் இன்வாய்ஸ் பட்டன் இன் த ஃப்ரண்ட் பேஜ். Because those people talk in a different way. We won't comprehend. So அது வந்து நீங்கள் அந்த லெவலுக்கு போகும்போது that's when you start interacting with those guys, that's when. So this visualization, everything you are doing, right? This is to talk to those guys. Okay. They don't give a crap about what this is, categorical data, numerical data, எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு core drilled down final value தான் தேவை. So the way you control that, okay, the way you control the discussion, right? இப்போ வாங்கலாம். டைமென்ஷன் டேபிள்னா என்ன? என்டிட்டியோடைய டீடைல்ஸ் ஹேண்டில் பண்ணுறது. ஓகே, இப்போ இது எக்ஸல், சூப்பர் ஸ்டோர் எக்ஸல், இஸ் திஸ் அ டைமென்ஷன் டேட்டா? Yes sir. Yes sir. Is this a dimensional data? This is a transactional data. There is a transaction happening between the entities. Oh, okay. This is a sales data. நான் கடைக்கு போனேன், இந்த ஐட்டத்தை வாங்கினேன். Okay. This is a sales data. This is a transaction data. It's not a master data, table data, dimension data level. So you have to understand that. Okay. 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 இந்த காலம்ல சொல்லுங்க பார்க்கலாம், எதெல்லாம் வந்து என்டிட்டி, எதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன். பேசிக்கா ரொம்பலாம் வேணாம், ரொம்ப டீப்பாக போக வேணாம். Okay sir. Basically if you see customer ID, customer name. இது customer ID, customer name is entity. That's a dimension. Customer ID and customer name is dimensional. அதே மாதிரி தான் product ID, product name. அது dimension. இதெல்லாம் dimensional. இந்த sales, quantity, discount, profit இதெல்லாம் transaction. இதெல்லாம் attributes of the transaction. Okay, attributes. Okay, in the sales data, shipping data, இதெல்லாம் these two entities did something and that's where that data came from. Okay. Okay sir. Basically you see ஒரு டேட்டா செட் போன உடனே இது என்ன சொல்றது, பாத்திரம் எடுக்கல யானை பூந்த மாதிரி படப்படன்னு போகக்கூடாது. Understand. Okay sir. Right? You see, I was actually having a big plan to cover a lot, but right now I have to take you back to a lot. I think நாளைக்கு கிருஷ்ணா வந்தப்போ இதே கொஸ்டினை கேட்கலாம். சரி கேளுங்க. சீரியஸா? கிருஷ்ணா மேபி மைட் பி சொல்லலாம். கிருஷ்ணாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் பிரைமரி கீ ஃபாரின் கீலாம் அவனுக்கு we have discussed it. எனக்கு இன்னும் அந்த கன்ஃபியூஷன் புரியல சார். அதான் கேட்டேன், நீங்க ETL எடுப்பீங்க, SQL எடுப்பீங்களான்னு கேட்டேன். I will, but I was planning that in the later stage. இப்போ போறத பார்த்தா see என்ன அப்படின்னா there is some prerequisite. Okay, if you say I'm a machine learning போகணும் அப்படின்னா you have to understand these concepts. Why am I doing such a extensive thing on slow motion? நீங்க சொன்னீங்களா primary key and foreign key. Now I'll tell you what a primary key is. What is a primary key? Primary is unique identifier. Unique identifier or that பாதியில் நிப்பாட்ட கூடாது. Unique identifier for that object, the table. Unique identifier maintained in the master data dimension table. Okay. இன்டர்வியூல அப்படி முழுசா சொல்லி போலாங்க. Unique identifier எங்களுக்கும் தெரியும். Okay. So what is a foreign key?
foreign key is it acts as a primary key in dimension table. The primary key when it is occurs in a transaction table, that is foreign key. Okay. Okay, நான் சொல்றது definition, நீங்க சொல்றது அதுதான் வந்து என்ன சொல்றது, you can't memorize a lot of definitions. எத்தனை definition memorize பண்ணுவீங்க? Okay, reference to the transaction table. Okay. Primary key மாஸ்டர் டேட்டாவை நீங்க அது அங்க transaction tableல யூனிக்கா ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் அந்த foreign key. Foreign key, ஆமா. Primary key when it is referenced in the transaction table becomes foreign key. That's it. Okay. எனக்கு transaction table தெரியாது, கரெக்ட்டா தெரியாது அந்த event table அதெல்லாம். You have to. When you say star schema, how is a star schema formed? Yeah, transactional, events table, dimension table. Dimension table surrounded by the transactions table, surrounded by the events table, and everything is related to each other. Yes. ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு இதாக வரும், ஒரு டேபிளோட ப்ரைமரிக்கு இன்னொரு டேபிளுக்கு ஃபாரின் கீ வரும், and that is where the schema gets formed. Star schema, snowflake schema, hierarchy, இதெல்லாம். So we know the technical jargons, we never bother to go deep and understand what it is. Yes, just overview தான் தெரியும், பெருசா தெரியாது. So okay, இப்போ இங்க வரலாம், திரும்ப வரலாம். Okay, so in the sheet it is basically a transaction sheet. Okay, இதுலயே there is this other sheet. So Excel is open out பண்ணல. Okay, download it. Sorry. Let's take this one. இது transaction. Okay. What is this? This is returned order ID. Yeah, transaction. இதுவும் transaction தான், கரெக்டா? Okay. Yes. இது வந்து person region. It's a region dimension table சொல்லுது data. person அதோட அவங்களோட region data மட்டும் தான் இருக்கு. What kind of the I think it's a salesperson belongs to that region. This is the dimension table. இத transaction table சொன்னீங்களா, அப்ப this is the dimension table தானே? அது ஓகே சார். யா, dimension table. புரியுதா? dimension table. நான் இது என்ன டேபிள்னு கேட்டிங்கன்னு. இது கரெக்ட்டா சொன்னீங்களே, இது transaction table னா, return table, return the transaction table. Already cancelled transaction. So how is this, what will be the primary key for this returns table? Order ID. Order ID is a transaction oda primary key. Yeah. So it's not that always the entity oda primary key தான் வந்து foreign key act ஆகணும்னு அவசியம் கிடையாது. Okay. இப்போ வந்து இதுக்கு வந்து primary key வந்து customer ID தான் சார் இருக்கும். I think we have to go back to the data modeling. No, it's a good thing we are identifying these things, because இப்போ நீங்களும் நானும் பேசும்போது we are identifying this, right? That we are not talking to everyone, so we have to assume that they also have the same doubts. Yes, ஆமா, அந்த பேசிக் புரியலனால தான் நமக்கு வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல எதனால இது இப்போ machine learning model போறோம்ங்களா, machine learning இப்போ வந்து simple regression. ஓகே, simple regressionக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து y equal to beta 1x plus beta 0. இதுதான் அதோட ஃபார்முலா. Have you ever seen that formula in somewhere? Yes, sir. இந்த ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். Exactly. Y equal to mx plus c. mx. Right. Yeah. What is a simple regression doing? அந்த லைனோட ஸ்லோப் அட்ஜஸ்ட் பண்ணி எரர் காம்பனண்ட்டை கம்மி பண்ணுது. எங்கே எரர் காம்பனண்ட் கம்மியாக இருக்கோ அதுதான் உன்னோட இது. ஸோ தேர்ஸ் அ வேரியபிள். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒய் ஸ்லோப் கொடுத்துருவாங்க, கான்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் கிராஃப் போட்டீங்க. இப்போது அந்த மிஷின்ட்ட நீங்கள் சொல்ல நீயே அட்ஜஸ்ட் பண்ண ஸ்லோப்பையும் இதையும் கான்ஸ்டன்ட்டையும் எனக்கு வந்து மினிமல் வேல்யூ கொடுக்கும். ஸோ தட் பீட்டா 1 and beta 0 இஸ் தட் வேரியபிள். X and Y. It's nothing but a straight line getting adjusted. இதை தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ரைட்டா? ஸோ நம்மளாம் நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் சம்திங் டு பிளேம், பிகாஸ் வி டோன்ட் கோ அண்ட் மேக் த கனெக்ஷன்ஸ்.
ஓகே, அந்த இடத்துல நம்ம சிம்பிள் linear regressionனா பீட்டா 0 பீட்டா 1 நம்ம படிச்சோம். ஸோ வாட் இஸ் தட் பீட்டா 0, வாட் இஸ் தட் பீட்டா 1, why is it there, what is that model doing? ஓகே, சிம்பிள் linear regression இருக்கும்போது எதுக்கு லாஜிஸ்டிக் linear regression வந்தோம்? கேட்டுதானே? ஸோ ஏன் ஒரு மாடல் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு மாடல், லிஸ்ட் இருக்கும்போது எதுக்கு டிக்ஷனரி? அந்த மாதிரி ரிலேஷன்ஸ் யூ ஹேவ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட். நான் எனக்கு தெரிஞ்சு என் கூட இருக்கவங்க எல்லார்ட்டையும் சொல்கிற கேள்வி தான், கேள்வி கேளுங்கடா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி when you ask the questions you will learn. I normally ask questions. ஓகே, அது ஆக்சுவலி எப்படின்னா I figure out whether if I'm asking a question this person will be able to answer or not. Sometimes என்ன ஆகுனா they'll just pass on the orders. யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அது இவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க, இவங்ககிட்ட ஏன்னு கேள்வி கேட்டால் பதில் வராது, and they will feel it up and அவங்களுக்குலாம் கேட்கக்கூடாது. பட் I did this. I normally நான் என்னோட ஜாப்ல I follow this. If someone is saying something, if I really know this person will have the answer or this person should give me the answer, I'll ask them why. I'll ask them why. தெரியல போய் கேட்டு வந்து எனக்கு சொல்லுங்க, சொன்னால் அதுக்கப்புறம் I will implement. Okay, that I do that with இப்போ currently I do it with all the places. Even if my wife is saying something, I ask the question why and she will get pissed. அதனால் ask questions only when you ask why, what, அதான் அந்த 4 W's and 1 H. Everything is a question. It's not an attribute. The 4 W and 1 H. What, why, where, when and how. யாருமே கேள்வி கேட்குற அந்த பழக்கமே கிடையாது. நம்ம ஸ்கூலில் அப்போ அந்த காலத்தில் சொன்னது தான், வாயை மூட கேள்வி கேட்காத. அப்போ கடைசியில் வந்து உட்காருறது இதே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ ஆன்சர் கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுல ஆன்சர் நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட தான் கேட்கணும். இன்னைக்கு இருக்க இன்டர்நெட் உலகத்தில் நீங்கள் இந்த 4 W and 1 Hக்கு வந்து கேள்வி வந்து நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட தான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. You can search and find out. Yes. Okay, it's not that a human should sit and you have ChatGPT போய் சொல்லுங்க, ஒரு டாபிக் கொடுத்து I want answers for what, when, where, why and how அப்படின்னு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு பேஜுக்கு அதுவே ஆன்சர் போட்டு சம்பதேசம் கொடுத்துரும். And your job is to verify whether GPT gave you the right answer. Okay, சரி, நம்ம இப்போ அட்லீஸ்ட் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவாக முடிக்கலாம். கிருஷ்ணா அது சாமி விட்டுட்டு பண்ண நினைக்கிறேன், நீங்கள் இன்னைக்கு கோர்ஸ் முடிச்சிடக்கூடாது. சரி, ஓகே. குவான்டிடேட்டிவ்ல வந்து குவான்டிட்டி வரும், டிஸ்கவுண்ட் வரும், ப்ராஃபிட் வரும், இதெல்லாம் குவான்டிடேட்டிவ்ல வந்தோம். சேல்ஸ் வந்து ஓகே. இப்போ சொல்லுங்க, சேல்ஸ் வந்து குவாலிட்டேட்டிவா குவான்டிடேட்டிவா? சேல்ஸ் குவான்டிடேட்டிவ் தானே சார். நம்பர் ஆஃப் சேல்ஸா? Sales வந்து qualitative. What exactly do you put in sales? Whether it happened or not. இந்த இதை பாருங்க, இந்த இதை இப்போதான் உங்களுக்கு அந்த டேட்டா செட்டை காமிச்சேன்ல. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். இதான் ஃபுல்லா பார்க்கல சார், அதுல என்ன வேல்யூஸ் போட்டுருக்குன்னு தெரியும். இதான் சூப்பர் ஸ்டோர். ஓகே, சேல்ஸ் வந்து சேல்ஸ் இதை போட்டிருக்கேனா? நான் இதை போட்டிருப்பான்னு நினச்சேன். சம்டைம்ஸ் சேல்ஸ் பர்சனோட தான் சேல்ஸ்னு போட்டிருப்பாங்க. சேல்ஸ் ஓகே. ஸோ டிபெண்ட்ஸ். சேல்ஸ் பர்சன் போட்டிருக்காங்கனா வேற டேபிள்ல போட்டிருக்காங்களா? டிபெண்ட்ஸ். ஓகே, சேல்ஸ் ஓவரால் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மாதிரி நீங்கள் ஹெட்டிங்கை பார்த்த உடனே எல்லாம் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஆக்சுவலி வியூ திஸ். இதுதான் உங்கள் டேட்டா செட், ரைட்டா? நீங்கள் எடுத்த உடனே இவ்வளோ ஃபீட் பண்ண உடனே அந்த டூலே உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி யூ டோன்ட் ஹேவ் டு கோ. டேக் அ லுக் அட் யுவர் ரா டேட்டா, ட்ரை டு அனலைஸ். மோஸ்ட் ஆஃப் த டேட்டா அனாலிசிஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸல். இன்னைக்கு யாரும் பண்ணுறதே கிடையாது. எல்லாரும் எடுத்தோடனே பவர் பிஏல லோட் பண்ணிட்டு அங்கேருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பட் விஷுவலி யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர். Before the tools came, the data science has been existing for like past 60-70 years. And we have done a lot of data science. நீங்களும் நிறைய பண்ணியிருக்கோம். Without knowing, you and I, we would have done. Yes. Data வந்து இன்ஃபரன்ஸ் எடுக்கிறது முன்னாடி இருந்தா இவ்வளோ எடுக்க முடியாது. இது வந்து காலங்காலமாக நம்ம ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிகிட்டு இருக்கோம்.
சிம்பிள் கொஸ்டின். போன மாதம் உங்கள் செலவில் எந்த செலவு அதிகமாக இருந்தது? போன மாதம் உங்கள் கிரெடிட் கார்டு பில்லில் எந்த செலவு அதிகமாக இருந்தது? சிம்பிள். ஷாப்பிங் செலவு அதிகம், அவுட்டிங் செலவு. அவுட்டிங்கில் நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. யூ டோன்ட் கேர் அபவுட் வாட் ஆர் த திங்ஸ் தட் ஹேப்பன். Outing, you categorize your entire transactions into that. Shopping, you categorize that. Shopping la ipo na adha kelvi kekkuren, which kind of shopping took more? Grocery, I mean you are able to categorize idella நம்ம வந்து இந்த மாதிரி டூல்ஸ் எதுவுமே இல்லாமலே காலங்காலமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான். ரைட்டா? என்ன நம்ம டிரான்சாக்ஷன்ல மேக்ஸிமம் 1000-1500 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் per month. இவனுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் தான் இருக்கும். ஸோ இவ்வளோத்தையும் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாதனால we are taking the help of machine. Still you are the tool that is doing the data analysis. ஆனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டோம்னா we are over dependent on that tool. ரைட்டா? ஸோ மிலிட்ரியில் வந்து இது பண்ணுவாங்க. These military guys, right, they have all the weapons. They have knife, they have guns, they have grenades, everything. But ultimate weapon is the guy who is operating them. He can complete his mission without any of these things. Okay. If he is properly trained. If a soldier is more dependent on these tools, okay, normally categorize panna, these are tools. His gun he is having is a tool. The same thing which a gun does can be done with a pipe wrench. So இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா we are more dependent on these tools and we forgot how to what exactly we can do. Okay, it's just Excel. Actually நான் என்ன பிளான் பண்ணிருந்தேன்னு காட்டட்டா? This is what I planned today. Okay. இன்னைக்கு நான் பிளான் பண்ணி வச்சது இதுதான். Plotting. Fulla. வேற டாபிக் இல்ல. See, the point is if we are not knowing all these things, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான் தெரியல அப்படின்னா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டம். It will be just like a graph. You won't even know what this graph is, why we are going for these graphs. Okay, so we did a separate topic on data visualization, just a theoretical topic. Oh, okay. It's coming. I'll give you access to those the content. I'll figure out a way to give you access to this entire playlist. Types of visualization பார்த்தீங்கன்னு சொன்னாரு கிருஷ்ணா. the types of statistical description, one way இதெல்லாம் வருது. Visualization in the books, understand data from converter. What? Now that's the இருக்கணுமே. Visualizing the data. என்னைக்கு ஷெடியூலாக இருக்குது? டிசம்பர் 20. ஓகே, அது அவ்வளோனா நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். அது ஃபிகர் அவுட் வே. இதை வந்து எல்லா வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக உட்காந்து உங்கள் இதை நான் ஆக்சஸ் கொடுக்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, ஒன்றும் இல்லை, உங்கள் மெயில் ஐடி மட்டும் எனக்கு கொடுங்க. Can you just WhatsApp me your mail ID? Okay. Don't put it in the chat. I'll try giving access to one of these videos. Success aachina I'll follow the same process. Okay. I don't think it will. I don't think it will succeed. Now, you just WhatsApp me your mail ID. Okay, sir. I'll give you access from my other channel. Okay. Right? I have one other. I have backup. Now I'll give you access. Okay, so you have to understand. So data is something you have to understand as deep as possible. See, basically, if you are not understanding
உங்களுக்கு ஏன் எழுத தெரியலன்னா உங்கள் பையனுக்கு உங்களால் ஏ சொல்லிக் கொடுக்க முடியாது. Okay, even if you know this is A, unless until you know that symbol correlates to the letter A, you won't be able to teach it to your son. Same happens with the machine learning. Unless until you know what exactly that data is, you won't be able to instruct the machine saying, okay, this is what you are supposed to do. Right? So all this data, all these insights, these small things, right? I think this is the first time we are actually looking at actual data set and trying to understand. See, again, like I said, data science is more into statistics, more into interpretation, mathematics than it is programming. இங்கே பாருங்க எவ்வளோ லைன் கோட் எழுதியிருக்கோம். These 4 lines we need it. This one we don't, we need it, this one இது தேவையில்லை. டேட்டா ஃபிளான் நீங்கள் எழுதி வச்சிட்டீங்க, இது நீங்கள் உங்கள் விசுவலைசேஷனுக்காக எழுதியிருக்கீங்க. This one copy, you don't, it's not a mandatory. Okay, shape describe இதெல்லாம் mandatory கிடையாது. And the next one is columns. You are taking the columns. How many lines of codes we are write? 4 lines. And how much we are taught? Approximately 50 lakhs. So that is why Sundar Pichai said it is easy to train a mathematician in programming than a programmer in mathematics. True, sir. Right. Python easy கத்துக்கலாம். ஆனா data scienceல உள்ள data understand பண்ணி அதுக்கு you have to because everything is interlinked. It branches out. So now I think we have to again stop the visualization here. We have to go and understand the data. Okay, sir. I think we have to, but let's see. நாளைக்கு கிருஷ்ணாவை டெஸ்ட் பண்ணுவோம். இதே லெவலில் தான் இருக்கான் அப்படின்னா let us இப்போ நம்ம எப்படி வந்து நம்பைலேருந்து டிவிஷன் எடுத்து லீனியர் அல்ஜிப்ரா போயிட்டு வந்தோமோ அந்த மாதிரி ஒரு 2-3 days we will spend in data modeling, data என்ன attributes என்ன அந்த மாதிரி போயிட்டு again we can come back. So the thing is we can go slow, doesn't matter, but we have to go strong. Okay. Right. டேட்டா மாடலிங் நான் வந்து பவர் பிஐல மட்டும் தான் பிரச்சனைன்னு நினைச்சேன். ஆனா யூசுவலா ஜெனரலாவே டேட்டா மாடலிங் வந்து பேச வைட். டேட்டா மாடலிங் depends on the solution architect. Okay. Data modeling depends on the data scientist who is doing it. Power BI is just a tool. நான் சொன்ன அதே தான். நீங்க ஒரு நியூமெரிக்கல் டேட்டாவை கொண்டு போய் கொடுத்து பை சார்ட் போடுன்னு சொன்னா அது போட்டு கொடுக்கும். கொடுத்துருது சார். சரியா? இட் டசன்ட் கேர் வெதர் இட்ஸ் a numerical data category. நீங்க தான் சொல்லணும் இது ஒரு கேட்டகரி டேட்டா, இதுக்கு நான் பை சார்ட் போடணுமா, இதுக்கு நான் ட்ரெண்ட் லைன் எடுக்கணுமா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். ஆமா, of course நம்ம தான் சொல்லணும். ரைட்டா? So there's no point in blaming the tool. That's it's doing its job. Yes. Even AI வந்து ChatGPT won't give you the answer you want just like that. There is something called prompting. You have to instruct that ChatGPT. You have to instruct it clearly, say, okay, this is what I want. Adjust your prompt. Tune பண்ணி only when your prompt is right, it gives you the proper answer. Right? So நம்மளோட இது செக்ஷன் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா we do most of the heavy lifting, we let the tools do minimum. Appadan when you have the proper tools you'll be way faster than other data scientists. Okay. If you are like on the tool paathukom na en velai paakren, if you are taking the step back here, that tool will be there but you cannot progress. Yes, sir. Right? So I always do this. Okay, people always find me old school. Na innikum I'll use physical paper, physical pen. Enga IT company ellarume kinda adipanga. But I don't care because this is how I learn. This is my the physical touch. Okay, I use pen and paper and எனக்கு அந்த மாதிரி நான் எழுதி கால்குலேட் பண்ணாதான் எனக்கு வந்து I have this feel like okay, this is right அப்படின்னு சொல்லி physically நோட்ஸ் எழுதும்போது மீட்டிங்கில் எல்லாம் டைப் பண்ணுவாங்க சைடில். I just plainly write it in note. I am still that old. Okay, so அது என்னுடைய ஹேபிட் அது. And that's not because I'm not
convenient with the tools, but this makes more sense for me. So again, the point is these things whatever we are discussed about, if you are not clear with those things, and if Krishna is also not clear about those things, we are moving to data part. We are going to understand what the data is, what are the factors of the data. அதெல்லாம் பார்த்துட்டு again we are coming here. But கிருஷ்ணாக்கு கண்டிப்பாக தெரியும், ஏன்னா அவனுக்கு வந்து நியூமரிக்கல் டேட்டா, கேட்டகரிக்கல் டேட்டாலாம் நான் வந்து ஐ given a separate. I think that அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். Krishna knows. Okay. இல்ல உங்க வீடியோ நானே பார்த்தேன். நியூமரிக்கல் டேட்டா, கேட்டகரி டேட்டா, டேட்டா டைப்ஸ், ஏன் வந்து குவான்டிட்டேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் பிரிக்கணும்ன்றதெல்லாம் ஃபுல்லா எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் பிரைமரி கீ ஃபாரின் கீ எல்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. சரி பார்க்கலாம். Because if that is the case, if you are seen it, now you have to understand all these things and you have to start thinking in that direction. Okay, நாளைக்கு நம்ம வந்து சார்ட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். Okay. anything that's fine. anyhow எல்லாமே படிக்கணும் போல. அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அப்படிதான் வருது. இது ஆரம்பிச்சா இது பின்னாடி போணும், இது பின்னாடி போணும், இது இன்டர்லிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்கு. நிறைய எல்லாமே see like I said, everything is interlinked. That's why education is always like starting from zero. Okay, you have to understand. So cycle otunapna pedaling, simply pedaling won't work. You should find that balance as well. எல்லாரும் சொல்லுவாங்க பெடல் அமர்த்து போய்ட அப்படிம்பாங்க. No, you should find that balance, you should find that hand eye coordination, everything is needed. Okay, but cycling அப்படின்னா எல்லாருக்கும் மைண்டில் வர்றது பெடலிங். Pedal fast, it moves. But that's not the case. And even with running, you can't run like an idiot. Even running has its own strategy. So does data science. Let us try pushing it right out. So ஒரு clarity இப்பதான் கொஞ்சம் கிடைக்குது. You will. Actually எல்லாரும் 3 மாசம் டைம் சொன்னாங்க. அந்த 3 மாசத்துக்கு சான்ஸ் இல்ல சார். இப்பவே நாமளே 3 மாசம் தாண்டிட்டோம். நான் கிருஷ்ணா கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா I think this is third month starting. 2 மாசம் முடிஞ்சது. Okay, so third month we are not touched. இன்னைக்கு 3 மாசத்துல எல்லாம் பார்த்தா ஒரு 4 கிளாஸ் பைத்தான் யூஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். பாண்டாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம், நம்பைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், லீனியர் அல்ஜிப்ராக்கு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ 3 months data science, I think that is a scam or it's not a scam. I can't say ஆனா வந்து tool doesn't play a role at all. அது வந்து எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சு எல்லா டூலும் ஒரே குரூப் போய் ஒரே கேட்டகரைசேஷன் தான் பண்ணுது. ஆனா நம்ம என்ன பண்ணனும் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்ல, நமக்கு தான் ஸ்மார்ட்னஸ். See, இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்போ என்ன பண்றாங்கன்னா they are making you understand the tool. They are making you think the tool is bigger than you. Okay. நிறைய பேர் நிறைய எக்ஸ்பிளேஷன் பண்ணுவோம். பட் எக்ஸ்பிளேஷன்ஸ் டெக்னிக்கலா அந்த சார்ட்ஸ் வந்து விசுவலைசேஷனா ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. தட் இன்சைட்டோ இன்டர்பிரேஷனோ ஒண்ணுமே இருக்காது இதுல. ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். That doesn't give value at all. That's where we are stuck. Now ஏன்னா the person who is doing the visualization believes the tool is bigger than that person's mind. They don't know. எக்ஸல் பார்த்தா என்னால சொல்ல முடியும்ன்றதை அவங்களால சொல்ல முடியாது. Okay, so this if you are able to answer this is more important than the tool. If you are saying okay, நான் ரோ ஐடியை வச்சு ஒரு ட்ரெண்ட் சார்ட் போடுறேன்னு சொல்றேன், that trend chart will be linear. Tool will give you a proper linear trend. ரோ ஐடி வச்சு நீங்க போட்டீங்கன்னா ஆமா சார், என்ன காலம் கொடுத்தாலும் கரெக்ட்டா நீட்டா போட்டுது, சார்ட்டா நல்லா வந்துரும். But you should know what is the analysis I'm going to do with that row ID. Why is that row ID there? What is that order ID? What is the trend I am taking out of it? So நாம சொன்ன ஆர்டர் ஐடி தேவையில்லை, நம்ம அடுத்த இன்டர்பிரேஷன் வந்து ப்ராடக்ட் ஐடியும் தேவையில்லைன்னு. That is the next interpretation. Yes. But we forgot to understand product ID is a foreign key, while order ID is a primary key. So why is that foreign key there? அந்த கொஸ்டின் கேட்கறதே கிடையாது. ஐடி வேண்டாம் அப்படின்னா எல்லா ஐடியும் தூக்கி தூர போட்டுறது. இன்னைக்கு வந்து இந்த டேட்டா செட்ல ப்ராடக்ட் நேம் இருக்கு, அதனால உங்க ஐடி இல்லாம ஆபரேட் பண்ண முடியும். ஆமா, ப்ராடக்ட் நேம் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க?
ஐடி எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஐடி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். ப்ராடக்ட் ஐடி இல்லை. how will you analyze? ரிலேஷன்ஷிப்பே இல்லை, என்டிட்டியும் இல்லை, ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, கஸ்டமர் ஐடி எதுவுமே இல்லை. how will you organize? கஸ்டமர் நேம் இல்லாம வெறும் ஐடி மட்டும் இருந்தா கூட simply literally speaking கஸ்டமர் நேம் டேட்டா செட்ல இனிமே வரவே வராது. everyone is more concerned about the GDPR. yes sir. சரியா? கஸ்டமர் நேம்ஸ்மே வர ஐடி தான் இருக்கும். so you have to understand which ID you want, which ID you don't, for which you have to understand which is the primary key, which is the foreign key. yes. Primary key won't give you any insights while you are doing the analysis, but foreign key will always give you a lot of insights. Okay. Right? Okay. அதுதான் அந்த differentiations நீங்க வந்து we have done nothing. All we have to do, we have done is just gather the columns, and these are the things that are hidden inside this is called the latent knowledge. எப்படி அந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது latent plane கொண்டு வந்தோம், latent features கொண்டு வந்தோமோ அதே தான் இதுவும். the more you so இவ்வளோனா நம்ம பேசுறதுக்கு எந்த விசுவலைசேஷன் தேவையில்லை. ஓகே, நார்மலாக இந்நேரம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா you wouldn't even have discussed it, you wouldn't even bothered about practicing it. You would have taken this, put it in Power BI or Tableau, it would have given you the answer. We will do that. We will do Power BI. Sales profit finish பண்ணிரோம் சார் half an hourல. ஒண்ணே இல்ல, அந்த எக்ஸல் நீங்க எடுத்து அப்படியே உள்ள இம்போர்ட் பண்ணி அதுவே சொல்ல இதெல்லாம் கேட்டகரி டேட்டா, இதெல்லாம் நியூமரிக்கல் டேட்டா, அதை ஐடென்டிஃபை பண்ணி எல்லாத்தையும் அதுவே வந்து கொடுத்துரும். பட் ஆக்சுவலி வாட் இஸ் ஹேப்பனிங், இதுதான் உனக்கு தேவை. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குன்றதே நம்ம யோசிக்கிறது கிடையாது. Right? So let us make sure we are not in that category. Okay sir. சரியா? சரி, நாளைக்கு அப்போ we'll catch up in the same time. Okay? Okay sir.